இப்படி ஒரு கோலா உருண்டையை லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல. பேசாம சோயால பண்ணிடலாமா அத்தை? பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்த சோயா கோலா உருண்டை ட்ரை பண்ணலாமா? சோயாவை தண்ணியில ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சியில சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா அண்ட் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதோட மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து அரைச்சிடலாம். சோயால இருக்க தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்துருங்க. உப்பு, இஞ்சி பூண்டு விழுது அண்ட் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியா இருந்தா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நீங்க நல்லா உருண்டை பிடிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சோயா கோலா உருண்டை ரெடி.